வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போற விஷயம், நம்மில் பல பேர் கோவில்கள்லயும் பழைய வீடுகள்லயும் பார்த்திருப்போம். ஆனா அதோட உண்மையான சக்தி என்னன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அதுதான் கீர்த்தி முகம். இந்த கீர்த்தி முகத்தை வீட்ல வைக்கிறதால என்னென்ன அற்புத பலன்கள் கிடைக்கும்னு இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் வாங்க. கோவில்கள்ல நுழைவாயிலுக்கும் கருவறைக்கும் மேல அகண்ட வாயும் கோரை பற்களுமா ஒரு உக்கிரமான உருவம் இருக்கும். அதுக்கு பேருதான் கீர்த்தி முகம். சிவபெருமானோட நெற்றிக்கண்ணில இருந்து உருவானதா சொல்லப்படுற இந்த வடிவத்தை வீட்ல வைக்கலாமா? கண்டிப்பா வைக்கலாம். இதனால நமக்கு 4 முக்கியமான பலன்கள் இருக்கு. முதலாவது பலன், கண் திருஷ்டியை விலக்கும். திருஷ்டி பொம்மைகளுக்கு பதிலா இதை நம்ம வீட்ல வைக்கும்போது வீட்டு மேலேயோ குடும்ப உறுப்பினர்கள் மேலேயோ விழுகிற அடுத்தவங்களோட பொறாமை பார்வையையும் கண் திருஷ்டியையும் இது அப்படியே உறிஞ்சி அழிச்சிடும். இரண்டாவது பலன், எதிர்மறை ஆற்றலை தடுக்கும். நம்ம வீட்டுக்குள்ள எந்த ஒரு கெட்ட சக்தியோ நெகட்டிவ் எனர்ஜியோ நுழையாம தடுத்து நிறுத்துற ஒரு பெரிய பாதுகாவலனா இந்த கீர்த்தி முகம் செயல்படும். மூன்றாவது பலன், சிவபெருமானின் ஆசி. கீர்த்தி முகத்தை தரிசனம் பண்றவங்களுக்கு என்னோட முழு அருளும் கிடைக்கும்னு சிவபெருமானே வரம் கொடுத்திருக்காருன்னு ஸ்கந்த புராணம் சொல்லுது. அதனால இத வீட்ல வைக்கிறது இறைவனோட நேரடி ஆசீர்வாதத்தை நமக்கு வாங்கி கொடுக்கும். நான்காவது பலன், அகங்காரத்தை அழிக்கும் குறியீடு. மனுஷனுக்குள்ள இருக்கிற நான் அப்படிங்கிற ஈகோவையும் பேராசையையும் அழிக்கிறதோட ஒரு தத்துவார்த்த அடையாளம்தான் இந்த கீர்த்தி முகம். சரி, இந்த கீர்த்தி முகத்தை வீட்ல எங்க வைக்கிறது சிறந்தது? உங்க வீட்டின் தலைவாசல் கதவுக்கு மேல மையப்பகுதியிலேயோ அல்லது காம்பவுண்ட் செவுத்துல ரோட்ல போறவங்க பாக்குற மாதிரியோ வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். என்ன நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஆதரவை கொடுங்க. முக்கியமான ஒரு விஷயம், உங்களோட வீட்ல யாரெல்லாம் இந்த கீர்த்தி முகம் வச்சிருக்கீங்க? அதனால நீங்க உணர்ந்த மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. அது மத்தவங்களுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும். மீண்டும் ஒரு அருமையான ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.